கிரேக்க வார்த்தைகளோடு தொடர்புடைய சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். அவைகளில் நாம் நிறைய வார்த்தைகள், குறைஞ்சது ஒரு 10 வார்த்தைகளாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவனித்துக் கொள்ளணும். இந்த அர்த்தங்களை படிப்பது வெறும் அறிவுக்காக மட்டும் அல்ல, நம்முடைய ஆராதனையில தேவனை குறித்த எழுதப்பட்ட ஆதி காலத்தின் உண்மைகளோடு நம்முடைய ஆராதனை பொருந்துகிறதா என்று சரிபார்ப்பதற்கு. இரண்டாவது, வேதம் சொல்லுகிற ஆராதனை என்ன, நாம் செய்து கொண்டிருக்கிற ஆராதனை என்ன என்பதற்குரிய கம்பேரிசன்ல புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யாகவே நம்முடைய ஆராதனை தேவனுக்கு விருப்பமான சரியான ஆராதனை தானா, இல்ல உலக பிரகாரமான பாடல்களோடு தொடர்புடையதான பாடல் நேரம் அல்லது இசை நேரம் அல்லது நம்முடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறதான நேரம் அப்படின்றது போயிடுகிறதா, இல்ல ஆராதனை தேவனை மைய